ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் டை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி வந்து போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப 1 வீக்கில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது. அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கற்றாழை ஜெல் தேய்க்கிறீங்களா அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது 100% வந்து உங்களுக்கு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக எண்ணெய் வந்து கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு க்ரீன் ஷேடாக இருக்கும். நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருளை வச்சு தான் இளநரையை உடனே வந்து மறைய வச்சு நிரந்தரமாக உங்கள் முடிய கருப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீர்க்கங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தோல் முதல்ல வந்து சீவும் இல்லையா, அதை வந்து நல்லா அலசிட்டு நிழல்லையே ஒரு 2 நாள் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும். வெயிலில் போட வேண்டாம், நிழல்லையே உணர்த்தி வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது இது கூட சில முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. தேய்ச்ச உடனே ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான, அது இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் உடனே நரைமுடி வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, மீசை தாடி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் ஆயில் தான். இப்போது மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பீக்கங்காயை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம இதை எடுத்துருக்கோம். சரிங்களா, இதில் வந்து நம்ம ஒரே ஒரு நெல்லிக்காயை நம்ம சேர்க்க போகிறோம். நெல்லிக்காயை குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரைப்படாது அப்படியே வந்து போட்டிங்கன்னா. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உள்ளே போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் முடி வழுக்கையாக இருக்குது, முடியே வந்து வளரலை, கொட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஆயுசுக்கும் உங்களுக்கு வெள்ளை முடிய வராமல் தடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த பீர்க்கங்காயில் இருக்குது. இளநரையெல்லாம் டோட்டலாகவே ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காயை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் திப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போது நல்லா வந்து அரைச்சாச்சுங்க. அரைச்சதை இந்த பவுலில் வந்து மறுபடியும் மாற்றிக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி அரைப்படுது அப்படின்னா, ஆயில் வந்து நம்மளுக்கு அந்த எசன்ஸு சுத்தமாக சீக்கிரமாக நல்லா ஆயில் இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பாருங்கள், நெல்லிக்காய் 2 ஒன்றா கலந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு பெனிஃபிட்டு, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். தலைவலி பிரச்சனை, நீர்க்கோர்க்க பிரச்சனை, இளநரை பிரச்சனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ரெகுலராகவே இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதே மிக்சி ஜாரில் கருஞ்சீரகம், சரிங்களா, கருஞ்சீரகம் மெலனின் சத்துக்கள் அதிகமாக உள்ளக்கூடிய ஒரு பொருள். 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1.5 டீஸ்பூன் வந்து வெந்தயம், சரிங்களா, 2 ஆவரேஜாக வந்து எடுத்துக்கோங்க. கூடவே நிறைய பேர்த்துக்கு பொடுகு, ஜலதோஷம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக குறுமிளகு, சரிங்களா, இந்த மிளகு வந்து நல்லா காரமாக இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 6 மிளகு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஆயிலில் சேர்க்குறப்ப தலைவலி பிரச்சனை, சளி பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பொடுகு தொலை இருந்துச்சு அப்படின்னா, பேன் பொடுகு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக டோட்டலாக நிறுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மிளகு வந்து ஒரு 5 to 6 மிளகு வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போது இதையும் நம்ம குறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இதுவும் நல்லா இந்த மாதிரி திப்பு திப்பாக தான் இருக்கணும். சரிங்களா? நல்லா வந்து இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு. இதையும் நல்லா இப்படி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓரமாக இருக்கட்டும். ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 to 150 200 மில்லி அளவு கூட இந்த ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் தலைக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டினது எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி போடுற ஆயிலை வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா லைவாகவே கூடிய சீக்கிரம் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். சில பேர்த்துக்கு செக்கெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக தேய்க்கிற தேங்காய்ல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 200 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் இதில் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுப்பு எப்போவுமே இப்போ சிம்மில் தான் வைக்கணுங்க. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி ஆயில் வந்து காய்ச்சறது ரொம்ப பதமாகவும் கரெக்டான ஒரு பதத்தில் எடுத்திங்கன்னா தான் ஆயில் வந்து கருகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கருகிற மாதிரி ஒரு வாசம் வந்து தேய்க்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு ஃபீல் மாதிரி தெரியும். இப்போ நம்ம கருஞ்சீரகம் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயும் நெல்லிக்காயும் நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். நெல்லிக்காய் வந்து நாளடைவில் எப்போவுமே வந்து உங்களுக்கு வெள்ளை முடி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இப்போ நெல்லிக்காய் சேர்க்குறோம், வெந்தயம் சேர்க்குறோம், சளி பிடிக்குமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஆயில் வந்து நம்ம காய்ச்சறதுனால சளியெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி நம்ம கருஞ்சீரகம் ஹீட் பொருளும் சேர்த்து சமமாக செய்கிறப்ப உங்களுக்கு நல்லா எந்த தலைவலி அந்த மாதிரிலாம் வராது. எந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு அலர்ஜியோ இல்லை சைடு எஃபெக்டோ எதுவும் வராது. சரிங்களா? இப்போது இதை மைல்டாக வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்ம அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஆயில் பொங்கி வருங்க. அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் சிம்மில் போடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாம் நல்லா கருப்பாக மாறிடும். ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஆயிலை நீங்கள் 2 நிமிஷத்தில் தீயை வச்சு ரெடி பண்ணினீங்கன்னா அந்த ஆயில் நீங்கள் தேய்க்கிறப்ப முடி கொட்டும். சரிங்களா? அதனால் ஆயில் எல்லாம் காய்ச்சுற மாதிரி தான் காய்ச்சறோன்னு சொல்லாதீங்க. 5 நிமிஷங்கிறது நல்ல மிதமான ஹீட்டில் வந்து இது ரெடி பண்ணணும். கொஞ்சம் கூட புகை வராது. அந்த வாசனை மட்டும்தான் வரும். அதுக்கு மைல்டாக இப்படி நீங்கள் கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஒரே செகண்டில் வச்சு கருக வச்சிட்டிங்கன்னா ஆயிலோட பதம் வந்து போயிடும். இங்கே பாருங்கள் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சுத்தமாக அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி ஆயில் தனியாக அப்படி மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் மைல்டாக அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆயில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட பொருள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாகுதுன்ட்டு. நல்லா வேக அந்த நெல்லிக்காயோட இதுவும் அந்த பீர்க்கங்காயோட எசன்ஸ் சுத்தமாக நல்லா இறங்கினதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாமே நல்லா கருப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். டோட்டலாக நல்லா ஆயில் காஞ்சிருச்சுன்னா அந்த பொருள் எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடும். அந்த எண்ணெயில் எல்லா எசன்ஸும் நம்மளுக்கு கலந்துரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடலாங்க. இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த பீர்க்கங்காயோட ஆயில் வந்து அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நேச்சுரலாக நம்ம வெறும் பீர்க்கங்காயும் நெல்லிக்காய் போட்டாலே போதும். இதில் நம்ம வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் பேனு பொடுகு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா தீர்வு பண்ணிவிட்டு முடியை நல்லா வளர வைக்கிங்க. இங்கே பாருங்கள் இப்படி ஆயில் எடுத்திங்கன்னா ஸ்பூன் வைக்கிறப்ப ஆயில் இந்த மாதிரி தனியாக வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கல இந்த மாதிரி வரும்.
ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் இப்படி மேலே வச்சிங்க அப்படின்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு பதம். கருக விடாமல் எடுக்கிறது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு துளி கூட வடிக்காத மாதிரி மேலே வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பேர் அக்கா ஆயில் எப்படி காய்ச்சறது தெரியல அப்படிங்கிறீங்க. ஸ்பூனை மட்டும் இப்படி வைங்க. வச்சுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் தனியாக வருதான்னு பாருங்கள். வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எசன்ஸ் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கிருச்சு. கரெக்டான பதத்தில் நம்ம காய்ச்சிட்டோம். சரிங்களா? இப்போது ஆயில் நல்லாவே ஒரு 3/4 பங்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே நம்ம இறக்கலாம். அதே மாதிரி நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா கருன்னு மாறிடுச்சு. சரிங்களா? இதுக்கு மேலே விட்டோம்னா ஒரு கருகல் வாசனை மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணாலுமே அந்த ஹீட்டுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கீழே இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு நல்லா அந்த நெல்லிக்காயோட வாசனை, கருஞ்சீரகம், வெந்தயத்தோட ஒரு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆயில் வந்து நல்ல உச்சந்தலையில் வாரத்தில் ஒரு 2 நாள் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நரைமுடிக்கு வந்து வாய்ப்பே இருக்காது. கண்ட டையெல்லாம் வந்து போடவே தேவையில்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. சரிங்களா? இப்போ இது லைட்டாக ஆறட்டுங்க, நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வந்து ஆயில் வந்து இங்கே பாருங்கள் சுத்தமாக பிரிஞ்சு வந்துருச்சுனால க்ரீன் சைடாக எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் வீடியோக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு நீங்கள் மறுநாள் கூட இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக. அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இதில் வந்து நிற்காது. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வடிஞ்சிரும். எந்த எண்ணெய் ஊற்றுனீங்களோ அதே அளவு நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ தான் அந்த பொருளில் இருக்கிற எசன்ஸுங்க பாருங்கள் கருப்பு கலரில் மாறிடுச்சு நம்ம போட்ட பொருள் எல்லாமே. நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு காலையில் எழுந்திரிச்சி எப்பவும் போல் தலைக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்க வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போய்க்கலாம். டைம் இருக்கிறப்ப மட்டும் நல்லா மசாஜ் தலைக்கு கொடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் குளிச்சுட்டு வாங்க. செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு முடி வந்து கருப்பாகும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து முடி நல்லா கலர் மாறும். அது நீங்கள் லைவாகவே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருஞ்சீரகத்தோடும் வெந்தயத்தோட பவரு சூப்பராக நல்லா பச்சை கலரில் இருக்குது ஆயில். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது 100% வந்து லைவ் ரிசல்ட்டாக கொடுக்கும். இதில் இத்தனை பொருள் சேர்த்துருக்குமா அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு செம்மையான ரிசல்ட்டு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி
இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்கள். முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.